Hello friends, OnePlus Nord பயங்கர ஹைப்லாம் கிரியேட் பண்ணி போன வாரம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா ப்ரைஸ் எப்படி இருக்குன்ற எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் கிளியராக சொல்ல போகிறேன். ரிவ்யூ பண்ண போகிறது நான் கிடையாது, சீப் கெஸ்ட் ஒருத்தவங்க தான் பண்ண போகிறாங்க. யார் அப்படின்னா அது நீங்கள் தான். நான் இந்த வீடியோவில் இதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் இதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, வாங்கலாமா வேணாமா, ப்ரைஸ் அதிகம் கம்மி அப்படின்ற எல்லா விஷயமுமே சொல்லுங்கள். இதனால் புதுசாக யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கமெண்ட்ஸை படித்து பார்க்கும்போது கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்கலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு வேறு ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவைஸோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பிரித்து சொல்லாமல் எல்லா இடத்துலையும் மிக்ஸ்அப் பண்ணி சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு இந்த டிவைஸில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு காம்பேக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8.2 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே காம்பேக்டாக இருக்குது. அதில் பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது பார்க்க வேண்டியது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ரெண்டுமே கிளாஸ் தான். ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்தாங்க பேக் சைட்லன்னா பிளாஸ்டிக் கொடுக்க மாட்டாங்க, மெட்டல் தான் கொடுப்பாங்க. இந்த இடத்துல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறது இதுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது 6.44 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங்கோடையும் வரனால ரியலாக ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அண்ட் இது கூடயே HDR10+ சப்போர்ட் இருக்குது. கேம் விளையாண்டாலும் சரி, வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு 90 Hz வேணாம் அப்படின்னா நீங்கள் 60 Hz கூட மாற்றியும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட் முக்கியமாக டிஸ்பிளேல சைடில் இந்த கருப்பாக இருக்கக்கூடிய பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி ஒரு ஃபுல் வேவ் டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் SD கார்டு ஸ்லாட் வந்து தனியாக வந்து கொடுக்கல. 2 சிம் கார்டு மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரியலாகவே ஒர்த்தாக இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்தியாவுக்காக ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர்லேருந்து அது வரப்போகுது. அது வந்தது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு போட முடியல அப்படின்னா நமக்கு அந்த 64GB வந்து சுத்தமாக பத்தாது. ஸோ அந்த டிவைஸ் வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதே போல் தான் இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் இதில் இருக்கக்கூடியது சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்றனால சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்ப ஆகாவோகம் இல்லாமல் ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பட் ஆவரேஜாக இருக்குது. இது ஸ்டீரியோவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த டிவைஸ்க்கு இன்னும் செம ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டு வேறு லெவல் ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அதே போலயே ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. இன்னொரு சூப்பரான விஷயம், OnePlus எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி வந்து அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரிமூவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன், பட் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து குயிக்காக வந்து நம்ம வைப்ரேஷன் மோடில் போடுறதுக்கோ இல்லை மியூட் பண்ணுறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தாட்டி நம்ம வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணியோ இல்லை ஒவ்வொரு தாட்டி செட்டிங்ஸில் போய் மாற்றணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமா தோணுது. நெக்ஸ்ட் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல ப்ரோ 3.5 ஆடியோ ஜாக்கில் மிகப்பெரிய தப்பு ப்ரோ, இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுன்றாங்க. சில வெப்சைட்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நெகட்டிவாகவே போட்டிருக்காங்க. ஸோ சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்றைக்குமே நெகட்டிவாக இருந்ததில்லை பெருசாக. ஃபஸ்ட்டு விஷயம், நார்மலாக உங்ககிட்ட எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஹெட்செட் தான் இப்போ எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் அதிக காசு கொடுத்து ஒயர்டு ஹெட்ஃபோனே வச்சிருக்கேன் ப்ரோ, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்வெர்ட்ரு ஒரிஜினல் கன்வெர்ட்ரு வெறும் 400 ரூபா தான் போட்டிருக்காங்க. 400 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதுதான் காரணம் இந்த டிவைஸை நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சும்மா சப்பா கட்டுறாங்க, இந்த டிவைஸை வாங்க பிடிக்கல அவங்களுக்கு அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான 3 விஷயம், இதை சொல்கிறதுக்கு நான் கண்டிப்பாக OnePlus யூஸ் பண்ணியிருக்கணும். உதாரணம், நான் OnePlus 1 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், OS இருக்கட்டும், அப்டேட்டாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இவங்களோட OS பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது 10.5 இவங்களோட ஆக்சிஜன் OSல ரன் ஆகுது, Android 10 பேஸ் பண்ணி. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு கண்டினியூ அப்டேட்ஸ் வந்து இந்த டிவைஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தனியாக 3 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
இவங்க சொன்ன இந்த ப்ராமிஸ் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க. மற்ற பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது எப்போ வருது வரப்போகுது அப்படின்றத ரெகுலராக நம்ம கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் ஒன் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் எப்போ பிரச்சனை வருதோ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வரும். அடிக்கடி இந்த அப்டேட் வரும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒன் ப்ளஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அடுத்த ஒரு 6 மாதத்தில் கண்டிப்பாக அது வந்து சால்வ் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு சில அப்கிரேட் கொடுத்து சரி பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் இந்த 90 ஹெர்ட்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு சிலது இருக்குது. நம்மளால் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எப்பயுமே வச்சுட்டு இருக்க முடியாது. அண்ட் தனியாக டார்க் மோடுக்கு வந்து தனியாக வந்து நம்ம ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே எனேபிள் பண்ணுற மாதிரி இல்லை. அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இதை தவிர இவங்களோட சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வெளிப்படையாக இருக்கும் இவங்களோட சர்வீஸ். நான் ஆல்ரெடி உங்களோட சர்வீஸ் சென்டர் போயிருக்கேன். ஸோ ஒன் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோன்ஸுக்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே அங்கேயே இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களை உட்கார வச்சே வந்து சர்வீஸ் கண்ணு முன்னாடியே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நம்பி வந்து உடனே போகலாம், உடனே வாங்கிட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும். என்ன ப்ரோ ஓஎஸை பற்றி இந்த அளவுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச 2 OS எனக்கு ரொம்ப பிடிச்ச OS. ஒன்று வந்து சாம்சங்கோட OS, இப்போதைக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்த ஆப்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸோட ஆக்சிஜன் OS தான். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4115 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 30 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு 60 நிமிஷத்துலேருந்து 70 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் வந்து 7 nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு சார்ஜிங் வந்து 1 டே வந்து தாராளமாக நிற்கும். நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணாலும் சரி கவலைப்படணும்னு தேவையில்லை. தாராளமாக உங்களுக்கு 1 டே எட்ஜ் வரைக்கும் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸர். இதில் 2 விஷயம் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ராசர் என்ன இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் Adreno 620 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இதில் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 5G சப்போர்ட் இப்போதைக்கு எனக்கு தேவைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கமும் நான் வந்து கொடுத்துருக்கேன். 5G இருக்கனால ஒரு அட்வான்ஸ் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் டே டு டே யூசேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கேமிங் விளாண்டாலும் கூட எந்த ஒரு இடத்துலையும் பெரிய லேக் இருக்கிற ஃபீல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை. ஹீட்டிங் இஷ்யூவும் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே விளாண்டும் போது அந்தளவுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியுமே தெரியல. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம், இந்த இடத்துல ஒரு டவுட்டும் வருது, ப்ரோ எனக்கு வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா, ஒர்த்து தானா? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மியில் இருக்கக்கூடிய K20 Pro இதை விட அதிக ப்ராசஸர் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 855 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட விலை 25,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நான் அதுவே வாங்கிடலாமே, ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை என்ன அப்படின்னா ப்ராசஸரை மட்டுமே மையப்படுத்தி ஒரு ஃபோன் வந்து கிடையாது. அதை தவிர இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, சர்வீஸ் கொண்டு. ஃபஸ்ட்டு ப்ராசஸர் தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க, நான் வந்து கேம் ரெகுலராக ப்ளே பண்ணுவேன், கேம் மட்டும்தான் என் வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் 855 ப்ராசஸரை நோக்கி போகலாம். மற்றபடி நான் அடிக்கடி கேம் விளையாடுவேன் ப்ரோ, மற்ற யூஸும் இருக்குது, எனக்கு ப்ராசஸரை தவிர மற்றதும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஃபோனுக்கே வரலாமே, ஏன் அந்த ப்ராசஸருக்கு போகணும்? இந்த ப்ராசஸர் ஒன்றும் கேவலமான ப்ராசஸர் கிடையாது. இதுவுமே வந்து ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் ஹை அண்ட் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம் இந்த 765. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நான் வந்து பப்ஜி கேம்லாம் ப்ளே பண்ணேன், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. இதை தவிர இன்னும் நிறையா விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்குது, 5G சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு தான் அடுத்த ஃபோன் மாற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு 5G வருது அப்படின்னும் போது நீங்கள் வேறு ஒரு ஃபோன் வாங்க முடியாது. இந்த ஃபோன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா நிறையா புரியும். இதுக்கான தனி கம்பேரிசன் வீடியோ வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள், நான் குயிக்காக வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்லி வந்து இந்த ஃபோன் தான் பெஸ்ட்டு எல்லாத்துலேயும் நான் சொல்லலை. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நிறையா விஷயத்தில் K20 Proவும் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் நிறைய நார்ட்லேயும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. கம்பேர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் Sony IMX 616 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 32 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.45 கொடுத்துருக்காங்க. இதில் EIS சப்போர்ட்டோடையும் வருது. ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 4K 60 FPSலையும் உங்களால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியுது. அண்ட் இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபில்டர் யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ஃபோட்டோ அவுட்புட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இதில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது.
அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு போய் கொடுத்துருக்காங்க. ரியலாக அது கொடுக்கவே வேணாம், அதை கேமராவே கன்சிடரே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டெப்த் சென்சிங்காக 5 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர 2 கேமரா நல்ல ஒரு ஒர்த்தான கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது சோனி IMX 586 சென்சாரோட 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா OAS EAS ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டுமே இருக்கனால உங்களால் 4K வீடியோஸ் அழுங்காமல் குலுங்காமல் பக்காவாக ஸ்டெபிளைஸாக ஒரு வீடியோ வந்து எடுக்க முடியும். அதே போல் இதில் 4K 60 FPSல இப்போதைக்கு உங்களால் எடுக்க முடியாது. கூடிய சீக்கிரமே சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக 60 FPSலையும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 4K 60 FPSலையும் எடுக்கலாம். ஸோ சின்ன ஒரு சாம்பிள் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இப்போ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோட்டோஸ் அப்படின்னு வரும்போது ரியலாகவே ஒர்த்தான ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சப்போஸ் இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு வந்து பூஸ்ட்டாக இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான அவுட்புட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னும் நிறையா ஃபோட்டோ சாம்பிளோட தனியாக எதுவும் இந்த கேமராக்குன்னு உங்களுக்கு வேணுமா ரிவ்யூ அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக இந்த டிவைஸை பற்றி சொல்லணும், ப்ரைஸை பற்றி சொல்லணும். உங்களுக்கு இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா என்னன்றது ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாருக்குமே. அதை பற்றி நான் கிளியர் பண்ணிடுறேன். இதில் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்டை தவிர இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஷிப்புக்கு ஈக்குவலான ஒரு டிவைஸாக தான் இருக்குது. அதாவது அதிக காசு கொடுத்து என்ன டிவைஸ் வாங்குவீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கல, சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டபிள் SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுக்கல. 3.5 ஆடியோ ஜாக் கொடுக்கல. இதை தவிர சவுண்ட் குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது. இதை தவிர நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து டோட்டலாகவே ஒரு பர்ஃபெக்டான டிவைஸாக இருக்குது. அது காம்பேக்டாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், 5G சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. குறிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பேட்டரியை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது. OnePlus அப்படின்ற ஒரு பிராண்ட் வேல்யூ அப்படின்றத நம்ம எந்த இடத்துலையுமே மறுக்க முடியாது. சாம்சங்க்கு அடுத்து இன்றைக்கி பிராண்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் OnePlus வாங்கலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்கே நம்ம வந்து நிறையா வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் மேபி ப்ரைஸை வந்து குறைக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் கூட சில பிரச்சனைகள் இருக்குது OnePlus சைடு. 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக இருந்தாலும் எக்ஸ்டெண்டபிள் SD கார்டு இல்லாதனால இந்த 64GB எல்லாம் வாங்குறவங்களுக்கு நார்மலாக OSK 20GB வந்து போயிடுது. அதை தாண்டி இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்டபிள் SD கார்டு கொடுக்காதனால நிறைய பேர் இந்த வேரியண்ட்டை வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் பேருக்காக இந்த 6GB ரேமில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் செப்டம்பர் மாதத்துல இருந்து தான் சேலுக்கு அவைலபிள்லேயே வரப்போகுது, இப்போதைக்கு கிடையாது. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நம்மளோட ரிவ்யூவர் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ரிவ்யூ பண்ணுங்கள். ரொம்பவே டீட்டெயிலாக நிறையா விஷயம் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.